இது பார்க் ஏரியாவாக இருந்தாலும் இங்கே பாருங்களேன், ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். இது யூஎஸில் தான் இருக்குது இந்த இடமும். இதுலேயும் இப்படி போட்டிருக்காங்க. இது முக்கியமாக புகைப்பிடிப்பவர்களுக்கான ஒரு விஷயம். நான் கீழால் போனேன். கீழால் ஒரு பாதை இருக்குது. போனேன், நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். பயம் வந்துருச்சு. அதோட இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகுதுறான்னு சொல்லிட்டு நான் இந்த ரூட்டுக்கு வந்துட்டேன். இந்த ரூட்டு மணி நான் சொன்ன மாதிரி 9:10 ஆச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கேன். செம்ம கூழு. கை பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியாட்டம் ஆயிடுச்சு. நான் எங்கே நடக்கிறேன்னு எனக்கே தெரியல. 2 பிரிட்ஜு கிராஸ் வேறு பண்ணி வந்திருக்கேன். நான் பாட்டுக்கு கடற்கரைன்னு வந்துட்டு மறுபடியும் போகும்போது டயர்டாகிட போகிறேன். தண்ணி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சாப்பாடு வேறு 9:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொன்னானுவா. சரி, வந்ததோடு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேகன்னு நடந்துட்டேன். நம்மளுக்கு தான் நடக்க சொல்ல தேவையில்லையே. மழை பெய்யுதா என்ன? அருவி சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. எப்படியே போயிட்டே இருந்தால் எங்கே போகிறது? மக்கள் இங்கிட்டால் நிற்கிறாங்க தெரியுது. மழை சாரல் இங்கே பாருங்கள். ஆஹா, நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. முன்னேற்பாடோடு வரலையே. ஓ மை காட், அல்லாஹ் அக்பர். எத்தனையோ கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்க சத்தம், அருவியுடைய சத்தம். மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ். இப்போ தான் புரியுது, நான் வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா மக்கள் நிற்கிறது பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. கனடா சைடு தான் போகணும், இல்லை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு வியூ. லூனா ஐலண்ட், அமெரிக்கன் ஃபால்ஸ், பிரிடல் வீல் ஃபால்ஸ், கேவ் ஆஃப் தி வின்ஸ், கேவ் ரெஸ்ட் ரூம். இங்கே பாருங்கள். வா, இதை தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கீழெல்லாம் படியில் போனால் அந்த இடம் வரைக்கும் போகலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், இந்த பகுதிக்கு வந்தாச்சு. வா, அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இவர் யான்னு தெரியல. நிக்கோலஸ் டெஸ்லா. ஓ ரைட், இவர் தான் நிக்கோலஸ் டெஸ்லாவா? மாஷா அல்லாஹ், நிக்கோலஸ் டெஸ்லா. இவரை பாருங்கள். இந்த பவருக்கு வந்துக்கிட்டு, இந்த ரிசோர்ஸுக்கு வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து இவர் தான், நிக்கோலஸ் டெஸ்லா இவர் பேர். அதனால தான் இப்போ டெஸ்லா கார் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டோரிக்கு பிஹைண்ட் சம்திங் இருக்குது. நம்ம முழுமையாக போய் பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு என்னென்னு தெரிய வரும். நம்ம அரையும் குறையுமா எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுனால அரைகுறையாகவே போயிடுது. சரி, நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நிக்கோலஸ் டெஸ்லா இஸ் பிஹைண்ட் தி சீன் ஆஃப் நயாகரா. ஸோ you will get it some information from Google it, Dr. Google it, okay? You will get it a lot of things. So you will இப்போ நம்மளுடைய பழைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட இது. ஓ, இப்போ தான் புரியுது. நான் இந்த இடத்துக்குலாம் நடந்து வந்துடலாமா? ஓகே, நான் இன்றைக்கி மதியம் வந்தது இந்த மிஸ்ட், கேவ் ஆஃப் மிஸ்ட்னு சொல்லிட்டு வந்தேன்ல,
அந்த இடம் தான் இது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் நாங்கள் போனோம். லிஃப்ட்டு 2 லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணிச்சு இது கீழே போனோம். கிட்டத்தட்ட 170 மீட்டர் கீழே கொண்டுட்டு போனாங்க. அது கீழே தான் நம்ம அந்த வீடியோ வரும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கனடா பக்கம் அப்படியே. உண்மையிலே இது வந்து நம்ம டூரோடு வரண்ட அவசியம் இல்லை. நம்ம அட்வான்ஸாக கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி போனோம்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா இது வந்து நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. மேக்ஸிமம் 4 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளால் நடக்க முடியும். இப்போ நாங்கள் 3வது ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் நடந்து. இந்த வியூ பாயிண்ட் கூட எங்களுக்கு காமிக்கலை. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டை போய் பாருன்னு சொல்லவே இல்லை அந்த டிரைவர். ஆனால் அவர் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இங்கே புகை மூட்டமாட்டம் தெரியுதுல்ல, அது புகை மாட்டம் இல்லை. இது வந்துக்கிட்டு முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டு கூட. இது நயகரா ஃபால்ஸுடைய அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இடமெல்லாம் அப்படியே நசன்னு இருக்குது. செம்ம ஹைட்டு. நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே உளுந்து அந்த புகை மண்டலம் தான் உங்களுக்கு தெரியுது இங்கே மேகமூட்டை மாதிரி. சரியா? இப்போ அந்த கார்னர் வரைக்கும் நான் போகிறேன். போயிட்டு பேக் டு பெவிலியன்கிற மாதிரி பேக் டு ஹோம். இதுதான் லாஸ்ட் வியூ பாயிண்ட் இன் திஸ் டூர். ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் ஃப்ரம் Las Vegas. Okay, so continue my channel, subscribe, follow, share, friends. You see here no drain actually. Horse Hoe Falls, terrain pinpoint. எங்கேருந்து லைட் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே கனடாலேருந்து தான் லைட் அடிக்கிறாங்க. நான் நினச்சேன் யூஎஸ்லேருந்து லைட் பண்ணுவான்னு நினச்சேன். உஃப், டூ மச். வேறு லெவலில் இருக்குங்க. இது அடுத்த ஒரு பாயிண்ட், வியூ பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். நான் கீழே நான் நினச்சேன் கனடாலேருந்து பார்த்துட்ருக்கான்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது, இது கனடாலேருந்து பார்க்கல, நம்ம யூஎஸ்லேருந்து தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு இப்போ புரியுது. பாருங்கள், இந்த மிஸ்ட்டு எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். உஃப், மழை பெய்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கு. பயங்கர சில்னஸ்னால் இதுக்கப்புறம் ஒரு சில்னஸ் இல்லை. இது பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே போகலாம், பயங்கர சாரலாக இருக்குது. நான் போகிறதுக்கு அந்தளவுக்கு விரும்பலை. இல்லாட்டி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலர் சொன்னாங்க கனடா சைடில் போய் இருந்தால் தான் நல்லா தெரியும்னாங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து நல்ல மாதிரி பார்க்க முடியுது. அந்த கீழே வரைக்கும் நம்மளால் போக முடியும், அந்த எண்டு வரைக்குமே நம்மளால் போக முடியும். ஐஸ் கட்டியாட்டம் இருக்குது. No, it's not good for me. ஸோ ஆல்ரெடி தடுமா வர்ற மாதிரி இருக்குது. நான் கீழே தாங்க முடியல குளிர். நான் பெரிய ப்ரிப்பரோடு வரல, சாதாரணமாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அது என்னென்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், மெரியோட், எம்பாசி சூட்ஸ், கேசினோ, இதெல்லாம் வெரி க்ளோஸ்அப்பில் தெரியுது. ஷெரட்டன் வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சு. காரணம் என்ன சொன்னால், நான் இந்த கார்னருக்கு வந்துட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி. டேக் கேர், பாய். திரும்பிடுறேன். முக்கியமான ஒரு விஷயத்தை கவனித்தேன், ரெஸ்ட் ரூம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டாக் வாட்டர் அப்படின்னு சொல்லி கீழே வச்சுருக்காங்க. சின்னதாக ரெஸ்ட் ரூம், ஃபேமிலி ரூம் எல்லாம் பக்கா கிளியராக இருக்குது. இன்றைக்கி இன்னொரு இடத்துல பார்த்தேன்,
அது பார்த்தீங்கன்னா மண்டையில் குழம்பு வச்சு யூனிசெக்ஸ்ன்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. ஸோ இதான் வில்சன் வெல்கம் சென்டர் அண்ட் நாயகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க். இந்த இதில் தான் இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சுருக்காங்க. நான் சாப்பாடை தேடி போயிட்டுருக்கேன். மூடிடாமல் இருக்குன்னு, இல்லாட்டி அங்கே போயிட்டு நான் ஃபுல்லாக சுற்றிட்டே வந்திருப்பேன். மூடிடாமல் இருக்கணுமே.